ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து ஒரு vlog மாரி பண்ணலான்னு நினச்சேன். vlog நைட் ரொட்டீன் எப்படி வேணா வச்சுக்கலாம், க்ளீனிங் எப்படி வேணா வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு என்ன ஐடியானா நான் வந்து ஃப்ரீசர் வந்து நான் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எங்கள் வீட்டில் யாரும் யூஸ் பண்ணுறதில்ல. ஏன்னா கொஞ்சம் ஹோம் ரெமடிஸ்லாம் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸ்டோர் பண்ணுறதுக்காக ஃப்ரீசர் வந்து நான் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். அது என்னது நைட் க்ரீம்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஃப்ரீசர் கொஞ்சம் நாஸ்தியாக இருக்குது. ஸோ ஃப்ரீசரில் உள்ள ஐட்டம்லாம் க்ளீன் பண்ணுவோம். ஃப்ரீசரை ஃபுல்லாக க்ளீன் பண்ணுவோன்னு எடுத்து க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் ஐஸ் பாக்ஸ் தான் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ தான் ஞாபகம் வச்சுட்டு சரி இது ஒரு vlog-ஆ எடுக்கலாமேன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருந்தேன். பட் ஃப்ரீசரை நான் க்ளீன் பண்ணல. என்ன நடந்துச்சு நீங்களே வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, அந்த பாக்ஸ் இருக்கும்ல, அவுட்டர் பாக்ஸ், அதை நல்லா தேய்ச்சி கழுவியே வச்சுட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கேன்னா, அந்த ஐஸ் ட்ரேயில் பீட்ரூட் தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன். அதையுமே நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன். அந்த வீடியோவில் ஐ மீன் அந்த ட்ரேயில் ஊற்றி வச்சுருந்தேன்னா அந்த ட்ரேவே கலர் மாறிட்டு அந்த வெள்ளை கலரில் இருக்கிற ட்ரே ரொம்ப டல் ஆகிட்டு அதுக்கப்புறம் அதனால நான் நல்லா விம்மெல்லாம் நிறையாவே போட்டு ஊற வச்சுருக்கேன். அடுத்தது இது என்னது அடியில் உள்ள ட்ரே, அந்த ட்ரேவை நான் கழுவிட்டேன். அந்த ட்ரேயில் பீட்ரூட் அந்த இதெல்லாம் ஊற்றி நாஸ்தியாக கிடந்துச்சு. எங்கள் அப்பா மெடிசன் வைப்பாங்க ஃப்ரீசரில். பட் இப்போ வைக்கிறது இல்லை. ஏன்னா ஃப்ரீசர் ஃபுல்லாகவே நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கனால நீட்டாக இல்லைன்னு சொல்லிட்டு மெடிசன் வைக்கிறதுக்கு அவங்க ரொம்ப இது பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதனால் நம்ம ஃப்ரீசர் க்ளீன் பண்ணி கொடுத்துடலாம். மேலே உள்ள ஷெல்ஃபில் அவங்க வச்சுக்கிட்டோம், கீழே உள்ள ஷெல்ஃபில் நான் வச்சுக்கிறேன்ற மாதிரி ஃபுல் ஃப்ரீசரையும் க்ளீன் பண்ணலான்னு தான் பிளானு. அதனால தான் ஃபஸ்ட்டு இந்த ட்ரேவை க்ளீன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன். ஏன்னா இதுதான் கேவலமாக இருக்குது இருக்கிறதுலையே. இப்போ கொஞ்ச நாளாக நான் பீட்ரூட் வச்சு தான் ரெமடிஸ்லாம் செஞ்சிட்ருக்கேன். ரெமடிஸ்ன்னு சொல்கிறத விட நிறையா ஸ்கின் கேர் பண்ணிகிட்ருக்கேன். பீட்ரூட்டு கடலை மாவு இது ரெண்டுத்தையும் போட்டு நம்ம ஃபேஸில் போட்டு ரப் பண்ணும்போது நல்லா பளிச்சுன்னு ஆகுது. பிக்மெண்டேஷன் குறையுது. இதுவும் நான் எதுலேயுமே பார்க்கல. கடலை மாவு சும்மா போட சரி அதை பீட்ரூட் அரைச்சி போடுவோமேன்னு சொல்லிட்டு நானும் போட்டு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். நல்லா பிக்மெண்டேஷனை குறைச்சி ஈவன் டோன் கொடுக்குது. அது நிஜம்னே சொல்லலாம். நீங்கள் டார்க் டோனில் இருந்தீங்க அப்படின்னாலுமே டோனை ரெடியூஸ் பண்ணாது அது. பட் பார்த்தீங்கன்னா பிக்மெண்டேஷன் நல்லா ரெடியூஸ் பண்ணி கொடுக்குது. அப்போ நான் அதெல்லாம் கழுவி வச்சு அதுக்கப்புறம் இந்த ட்ரேவை கழுவிட்டு இருந்தேன். இந்த ட்ரே கழுவும் போது நான் பயந்துகிட்டே கழுவுனேன். ஏன்னா ஸ்க்ராட்ச் ஆகிடும். தண்ணி பட்டு நம்மள அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே டிரான்ஸ்பரண்ட்டாக. அது போரோசிலிகேட்டு தான். இதெல்லாம் செஞ்சு முடிக்கவே எனக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஆச்சு. நான் அதில் டைம் லேப்ஸில் போட்டு வீடியோ எடுத்தேன். நானும் நினைக்கிறேன் நிறையா விளாக்ஸ் போடுவோம் அப்படின்லாம் சொல்லிட்டு. பட் பார்த்திங்கன்னா எனக்கு நான் செய்கிறதே ஒரு ரொட்டீனாக செய்ய மாட்டேன். எதையுமே ஒரு ரொட்டீனாகவே செய்ய மாட்டேன். பகல் ஃபுல்லாக தூங்கிட்டு தான் இருப்பேன். நைட்டில் தான் நான் வேலை பார்ப்பேன் நிறைய. அது எப்படி சொல்கிறது, யூடியூப் ஆரம்பித்த காலத்துலேருந்தே இது நடந்துகிட்ருக்கு. ஏன்னா நைட்டு தான் கொஞ்சம் சத்தம் வராதுன்னு சொல்லிட்டு வீடியோ எடிட் பண்ண ஆரம்பிப்பேன். ஸோ நைட்டு அது முழிக்க ஆரம்பிச்சது. இன்னுமே என்னால் அந்த பழக்கத்தை சேஞ்ச் பண்ணிக்க முடியல. பயாலஜிக்கல் சைக்கிளே சேஞ்ச் ஆகிட்டு நைட். அதனால் இப்போ என்ன பண்ணுறது, நைட்டில் எடிட் பண்ணுறது இல்லாமல் நைட்டில் படிக்கவும் ஆரம்பிச்சிருக்கேன். ஆனால் என்னென்னா நைட்டில் தூங்காமல் இருக்கனால நிறைய சஃபர் ஆகிறேன். ஸ்கின்லேயே நல்லா தெரியுது. நல்லாவே டார்க் ஆகிட்டேன் நான். இதெல்லாம் நான் நடக்குமானே எனக்கு தெரியல. தூங்காதனால டார்க் ஆகும்ன்றது நான் கேள்விப்படுறது கிடையாது. பட் மேஜர் ரீசன் அதுதான். நைட்டு தூங்கலை அப்படின்னா ஃபேஸில் நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும், ஸ்கின்னில் டிஃப்ரென்ஸ் தெரியும், ஹேரு, கண் எல்லாத்துலேயுமே டிஃப்ரென்ஸ் தெரியும். நம்ம ஸ்டடீஸ்லேயுமே டிஃப்ரென்ஸ் தெரியும். முன்னாடி மாரி படிக்க முடியல என்னால். எல்லாத்துக்குமே காரணம் நைட்டு தூங்காதது தான் தெரியுது. பட் நல்லா சேஞ்ச் பண்ணிக்க முடியல. கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் பண்ணிக்கணும். இதெல்லாம் எதுக்கு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னா, தயவுசெய்து நைட்டு தூங்கலை அப்படின்னா நீங்கள் தயவுசெய்து தூங்குங்க. பழக்கத்தை மாற்றுங்க இப்போலேருந்தே. ஏன்னா என்னோட ஒரு 3 இயர்ஸாகவே இப்படி தான் நடந்துகிட்ருக்கு. இவ்வளோ இயர்ஸ்லாம் கண்டினியூ பண்ணவே கூடாது. ஒரு நாள் நைட்டு தூங்கலைன்னா நம்ம பகலில் தூங்குறது எப்படின்னா தூங்கி சரி பண்ணிக்கலாம் அப்படின்லாம் நினைக்கக்கூடாதான். ஒரு நாள் நைட்டில் தூங்குறது 3 நாள் பகலில் தூங்குறதுக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு சன் டிவியில் யாரோ சொன்னாங்க. அந்த டாக்டர் வருவாங்களே அவங்க சொன்னாங்க. நான் தினமுமே 3 மணி நேரம் 4 மணி நேரம் தான் தூக்கமே இருக்குது. அதுவும் எக்ஸாம்லனா சுத்தமாக தூங்காமல் நைட்டு ஃபுல்லாக உட்காந்து படிச்சுட்டு போவேன். முன்னாடியெல்லாம் படிக்க மாட்டேன். ஆனால் எக்ஸாம்னா நைட்டு ஃபுல்லாக உட்காந்து படிச்சுட்டு அப்படியே போய் எக்ஸாம் எழுதிட்டு வந்துடுவேன். செமஸ்டர் எக்ஸாமே இது வரைக்கும் அப்படியே தான் எழுதிட்டுருக்கேன். போன செமஸ்டர்லலாம் சுத்தமாக தூங்கலை. முன்னாடி நாள் சுத்தமாக படிக்கவே மாட்டேன். அன்றைக்கி நைட்டு தான் உட்காந்து படிப்பேன் முன்னாடி நாள். அதுக்கப்புறம் அன்றைக்கி தூங்காமல் போய் எக்ஸாம் எழுதிட்டு அப்படியே நீட்டி விட்டு படுத்துருவேன். இப்படி தான் இருக்கேன். அதனால் அந்த எக்ஸாம் எழுதும்போது டயர்ட்னஸ் இருக்கும். அப்படியே எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு பஸ்ஸிலே வர முடியாது. அப்படிலாம் இருக்கும். தயவுசெய்து நைட்டு தூங்காமல் மட்டும் இருக்காதீங்க. ஏன்னா இது எல்லோரும் என்கிட்ட சொன்னாங்க. அவங்க சொல்லும்போதெல்லாம் நான் கேட்கல. இப்போ எனக்கே சைட் எஃபெக்ட் நிறையா வருது. தலைவலி எப்படியே ரொம்ப ஒரு மாதிரி வலிக்குது. கண்ணே திறக்க முடியாத அளவுக்கு வலிக்கும். ரைட் சைடு ஒரு நாள் வலிக்கும், லெஃப்ட் சைடு ஒரு நாள் வலிக்கும். தலைவலி 1 வீக்காக இருந்துக்கிட்டே இருக்குது. கண்டினியூஸாக மாத்திரை போட்டு தான் நான் சரி பண்ணிகிட்ருக்கேன். மாத்திரையே எடுக்கக்கூடாதுன்னு நினச்சேன். தைலம் நிறையா தைச்சிக்குவேன், அது வேறு விஷயம். பட் மாத்திரை அவ்வளோ போட மாட்டேன் தலைவலி அப்படின்றப்ப. இப்போ அதுக்கே தலைவலிக்கு மாத்திரை போட்டால் மட்டும்தான் கேட்குற அளவுக்கு தலைவலி இருக்குது. என்னன்னு பார்த்தா நான் தூங்கினா அந்த தலைவலி சரியாக போயிடுது. அதுக்காக தூங்குறதுக்கான டைமும் கிடைக்க மாட்டேது. ஏன்னா நைட்டு எனக்கு தூக்கம் வராது என்ன தான் கஷ்டப்பட்டாலும். ஏன்னா பழகிருச்சு.
இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிட்டுருக்கேன். ஸோ உங்களுக்கும் இதுமாரி பழக்கம் இருக்குன்னா தயவு செய்து மாற்றிக்கோங்க. இப்போயே பார்த்தீங்கன்னா மணி வந்து 9 இருக்கும். அப்போ தான் ஜாமான் விளக்கிட்டு இருக்கேன். இதுக்கப்புறம் இந்த வீடியோ உட்காந்து எடிட் பண்ணிகிட்ருப்பேன். இப்போ தான் உட்காந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். எத்தனை மணினா வந்து மணி வந்து 11 ஆகுது. இதுக்கப்புறம் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அது இன்னும் கொஞ்சம் எடிட்டிங் வேலைலாம் இருக்குது. அதெல்லாம் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஷெட்யூல் பண்ணணும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீடியோ இருக்குது. அப்புறம் கொஞ்சம் ஸ்டடீஸ் இருக்குது. இவ்வளவும் சொல்கிறேனே, எனக்கு நாளான்னைக்கு எக்ஸாம் இருக்குது. ஆனால் அதுக்கும் நான் வந்து இது பண்ணாமல் இப்போ வந்து உட்காந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு தான் எங்கள் வீட்டில் நான் திட்டு வாங்குறேன். இவ்வளவும் என்னை டேமேஜ் பண்ணி என்னை உங்கள்கிட்ட டேமேஜ் பண்ணி நான் வந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, தயவுசெய்து நைட்டு தூங்குங்க. அது மட்டும் தான் நான் சொல்ல வரேன். ஏன்னா ஐ சஃபர் அ லாட். இதே நிறைய தடவை சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஆக்சுவலி என்னென்னா நான் வந்து இந்த விலாகில் இவ்வளோ பேசணும்னு நினைக்கல. பட் வந்து ஒரு கண்டென்ட் ஆரம்பித்து இவ்வளோ வந்து வந்துருச்சு. அந்த ஃப்ரீசரை க்ளீன் பண்ணலான்னு போனேன். பட் வந்து அந்த ஃப்ரீசரில் உள்ள ஐட்டம்லாம் எடுத்து வெளில வைக்கணும், கழுவணும் அப்படின்னா அதுக்கு வந்து சிங்க் ஃப்ரீயாக இருக்கணும். சிங்க் இங்கே ஃப்ரீயாக இல்லை. அதனால் முதல்ல ஜாமான் விளக்கணும்னு போனால் அதுவே 1/2 மணி நேரம் ஆகிட்டு. நிறைய ஜாமான் கிடந்துச்சு. அதுக்காக நான் எப்பயும் எப்படி பண்ணுவேன்னா, சைடில் இருக்க இடம் இருக்குல்ல, ரைட் சைடில் இருக்க கவுண்டர் டாப் அதை வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருவேன். சோப் போட்டு இந்த ஹேண்ட் வாஷ் இருக்குது எங்கள் வீட்டில். அந்த இது இருக்குல்ல, பாத்திரம் விளக்கிட்டு கழுவுறதுக்காக அங்கேயே ஹேண்ட் வாஷ் இருக்கும். அதை வச்சு லைட்டாக வந்து ஸ்க்ரப் பண்ணி விட்டுருவேன். ஏன்னா அப்போ அந்த இடம் நீட்டாக இருக்கும். பாத்திரம் தேய்ச்சி வச்சுருவேன். ஒரு 4-5 பாத்திரம் சேர்ந்ததுக்கப்புறம் அதை வந்து திருப்பி கழுவி கீழே வச்சுருவேன் அந்த கூடையில். நான் இப்படி பண்ணுறதுனால தான் எனக்கு வந்து நீட்டாக இருக்க ட்ரெஸ் நனையாமல் இருக்குது. ஒரு பாத்திரமும் கழுவிட்டு சோப் போட்டுட்டு தண்ணி கழுவிட்டு சோப் போட்டு தண்ணியில் கழுவிட்டு இப்படி பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு ட்ரெஸ் நனைஞ்சிரும். அப்புறம் இதுவும் ஆகும். இப்போ முன்னாடியை விட இப்போதைக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து பாத்திரம் கழுவுறேன். பண்ண ஒரு விஷயமும் பழகிடும். இல்லைனா வந்து ஃபாஸ்ட்டாக வரும்னு சொல்லுவாங்க. இப்படி தான் நான் பண்ண தான் அந்த விஷயங்கள் பழக ஆரம்பிச்சிச்சு. நைட்டு தூங்காமல் இருக்கிறது. அதேமாரி இப்போ நைட்டு பழையபடி தூங்கிட்டேன் அப்படின்னா அந்த விஷயமும் பழகிடும்னு நினைக்கிறேன். எங்கள் அம்மா வந்து அந்த இஞ்சி இடிக்கிறது சொல்லுவாங்களே, அந்த இஞ்சி இடிக்கிற கல், அது என்ன கல்லுன்னு தெரில, அதை வந்து இப்போ வாஷ் பண்ண மாட்டாங்க. ஒரு 2 to 3 டைம்ஸ் அப்படி யூஸ் பண்ணிட்டு தான் வாஷ் பண்ணுவாங்க. நான் ஒரு தடவையும் சாப்பிங் போர்டு எல்லோரும் வாஷ் பண்ணுவாங்க. அந்த இஞ்சி இடிக்கிறதுக்கு இருக்கும் இல்லையா, கழுவுன அதை இடித்த உடனே அதை எடுத்து போட்ட உடனே நான் வந்து வாஷ் பண்ணிவிடுவேன். பட் எங்கள் அம்மா அப்படியே வச்சுருப்பாங்க. மறுநாளும் அதெல்லாம் இடிப்பாங்க. அது வந்து என்ன சொல்லுவாங்க, அந்த இஞ்சி பூண்டு தானே ஒன்றும் ஆகாதும்பாங்க. அப்படி தான் நீங்களும் பண்ணுவீங்களான்றதை கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அதை வாஷ் பண்ணி வைக்க முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி நான் வந்து சிங்கையும் கழுவிடலான்னு பார்த்தேன். பட் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு ஷிஃப்ட் வந்து இருக்குது. ஏன்னா நைட்டு இன்னும் டின்னர் முடியல. அம்மா அப்பா வெளில போயிருக்காங்க. அதனால் டின்னர் முடியல. அவங்க வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் பிளேட்ஸ்லாம் விழும். ஸோ நம்ம வந்து சிங்கை க்ளீன் பண்ணுறது வேஸ்ட்டு. அதனால் நான் வந்து பாத்திரத்தை மட்டும் விளக்கி வச்சுட்டு போய் ஃப்ரீசரை திறந்து பார்த்தா அந்த கன்றாவி குளத்துல தான் இருந்துச்சு. சரி இன்னும் கொஞ்ச நாள் இருங்கப்பா, எக்ஸாம் முடிச்சு நான் க்ளீன் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். பார்ப்போம். நான் க்ளீன் பண்ணேன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் இதை ஆட் பண்ணுறேன். கடுகு அறுவடை வீடியோ வந்து 2வது பார்ட் இருக்குது. 2வது பார்ட் 3வது பார்ட் இருக்குது. 3 ஹார்வெஸ்ட் பண்ணோம். அது 3த்தையுமே வந்து சேர்த்து ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரே வீடியோ போடவா என்னன்னு தெரியல, பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து 2-3 வ்ளாக்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதை நெக்ஸ்ட் நான் வந்து அப்லோட் பண்ணிடுறேன். இந்த வீடியோ வந்து சடன் பிளான்றனால நான் வந்து எனக்கு என்ன பேசுறதுன்னே தெரில, அதான் லொல்லன்னு பேசிகிட்டு இருக்கேன், நினச்சிக்காதீங்க. அவ்வளோதான், எல்லாத்தையும் கழுவி அந்த இடம் கழுவி வச்சுருக்கறனால அந்த இடத்துலேயே வந்து நான் வந்து கவுத்து வச்சுட்டேன். நான் வந்து ஜாமான் விளக்கிட்டு இருக்கும்போதே எங்கள் அம்மா அப்பாலாம் வந்துட்டாங்க. நான் கதை வேறு பூட்டி வச்சுட்டு இருந்தேன். அவங்க காலிங் பெல் அடிச்சுட்டே இருந்தாங்க. அதனால தான் வீடியோ முடிச்சிட்டேன். எல்லாம் அந்த ஃப்ரீசரையும் அப்படியே கழுவி இருக்கலாம். இதுதான் நைட்டு தினமும் செய்வேனான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நான் வந்து வேலையும் செய்ய மாட்டேன். அதனால் எனக்குன்னு ஒரு ரொட்டீனே கிடையாது. அதனால தான் நிறைய வ்ளாக்ஸ் வந்து போட மாட்டேங்கிறேன். முன்னாடியே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இதை போய் திறந்து விட்டுட்டு வந்தேன் இதை கதவை. நிறையா வீடியோஸில் கமெண்ட் பண்ணுங்கன்ற, ஆனால் யாருமே பண்ண மாட்டேங்கிறீங்க. சேனல் நேம் சேஞ்ச் பண்ணுறதுக்குலாம் வந்து நான் கமெண்ட் பண்ணுங்கன்னு சொன்னேன். பட் யாருமே பண்ணல. உங்களுக்கு என்ன ஐடியான்னு இப்போயா சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.